ஆளுநர் அனுமதி பெற்று பிஎன்எல் நிறுவனம் சொத்துக்களை ஏலம் விட்டு வங்கிகளில் உள்ள அடமான நகைகள் மீட்டு தரப்படும் என்று முதலீட்டாளர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. பிஎன்எல்லிற்கான பாண்டிச்சேரி வங்கி சாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிஎன்எல் நிதி நிறுவனத்தில் பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்ததுடன் நகைகளை அடமானமும் வைத்திருந்தனர். இந்த நிதி நிறுவனம் பல மோசடிகள் செய்து 2004 மூடப்பட்டது. அரசு வழக்கு தொடுத்து கடும் நடவடிக்கையின் பலனாக கடந்த 2023 ஆண்டு உயர்நீதிமன்றம் பணம் மற்றும் நகைகளை திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டது. இதற்கு முன்னாள் நீதிபதி மாலா தலைமையில் 2 பேர் குழுவும் நியமித்தது. அந்த குழு பணம் முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தினை கொடுத்து முடித்துவிட்டது. ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு 10% வரையே கிடைத்துள்ளது என்றும் மீதி 90% பேருக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் இதுகுறித்து முன்னாள் நீதிபதி மாலாவிடம் கேட்கும்போது மக்கள் அடமானம் வைத்த நகைகளை பிஎன்எல் நிதி நிறுவன உரிமையாளர்கள் வங்கிகளில் மறு அடமானம் வைத்துள்ளதாகவும் அதை அவர்கள் மீட்டுக் கொடுத்தால் மட்டுமே நகைகளை கொடுக்க முடியும் என்று தெரிவிக்கின்றனர். அதற்கு பிஎன்எல் நிறுவனத்தினர் மீது வழக்கு தொடருங்கள் என ஆலோசனையும் கூறியதாகவும் அதே சமயம் பிஎன்எல் நிதி நிறுவனத்தில் நகைகளை அடமானம் வைத்தவர்கள் வயது முதிர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இன்னல்களுக்கு உள்ளாகி நிர்கதியாக நிற்பதால் அரசே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தோ அல்லது வழக்கு தொடுத்தோ அடகு நகைகளை மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக தான் ஏற்கனவே அதிகாரிகளிடம் பேசியுள்ளதாகவும் வழக்கு எதுவும் தொடுக்க வேண்டாம், அந்த நிறுவனத்தின் பிற சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அதனை பொது ஏலம் விட்டு நகைகள் அடகு வைத்துள்ள வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பிஎன்எல் முதலீட்டாளர்களிடம் கொடுக்கலாம் என்று கோப்பு தயாரித்து ஆளுநருக்கு அனுப்பியுள்ளதாகவும் ஆளுநர் ஒப்புதல் பெற்று உங்களது அடமான நகைகள் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்றும் உறுதியளித்தார்.